வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெட்ரோ படத்தோட ட்ரைலர் பார்க்க போறோம். வாங்க ட்ரைலர் பார்க்க ஆரம்பிக்கலாம். வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல வெல்கம் வெல்கம் வெல்கம். மான் கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோட்டிலாமாடே? ஷோட்டிலாமாடே? ஓட்டா ஓட்டா. போர் கொடுக்கிற போதை இருக்கு. போய் இந்த ரத்தம் சண்டை போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருங்கண்ணா. சிரிச்சிட்டேன், எதுவுமே சரியாவலரு. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். நல்லா இருக்காதப்பண்ணா. ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, அடாவடித்தனம் எல்லாத்தையும் இந்த சமயத்தோட விட்டீங்கன்னா எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது, விடாதீங்க. நான் இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. நிறைய அளவிச்சிட்ட பாரி. இவ்வளவுதான். எப்போ வருவான்? எப்படி போகும் நம்மளால விட்டு? அவ கிடக்கிறா. எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. பார்க்கணும் பார்க்கணும். மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டி. மாலை இப்படி குத்துறாருங்க, ஜம்முன்னு இருக்கு. பொழந்துரும். தட்டுன பொழந்துருச்சு. தட்டுன பொழந்துரும். தட்டுன பொழந்துருச்சு. Can't a old man sleep peacefully? நம்மளே நிம்மதியை தூங்க முடியல, இந்த கிழவனுக்கு தூங்க முடியலையாமா. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். அன்பு மகனே, டாடி இஸ் கமிங் டா. அன்பு மகனே, டாடி இஸ் கம்மிங் டா. அவ்வளவுதான், முடிஞ்சு. பாத்தீங்கன்னா நம்மளால் கெட்டப்பு டக்கன் பவுல் மாதிரி இருக்காரு, வேற மாதிரி. இதுக்கு மேலாம் முடியாது, இதுக்கு மேலாம் தடுக்க முடியாது. அவ்வளவுதான், ரெட்ரோ வேற மாதிரி. ட்ரைலர் அவ்வளோதான், மாசம் எடுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த ட்ரைலர் நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ரிலீஸ் ஆக போகிற இன்னும் 3 நாளைக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கணும்ல, அதுக்காக ட்ரைலர் நம்ம பார்த்துருக்கோம். இப்படியே ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா என்னடா இது வீடியோ இவ்வளோ சின்னதாக இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம சூர்யா சாரோட அந்த மேசப்ஸ் வீடியோலாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து அதையும் பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்துட்டேன். இதோ உங்களுக்காக 1 2 3. நடக்க தெரியல, டைலாக் வசனம் பேச தெரியல, ஒரு க்ளோஸ்அப்ல சரியா சிரிக்க தெரியல. இவர் எப்படி நடிகர் ஆகிறாரு, டெஃபினெட்லா இவர் நல்ல நடிகர் ஆக மாட்டாருன்னு சொல்லி நிஜமா தான் நினைச்சேன். அந்த மாதிரி இருந்த ஒரு சூர்யா தன்னை தானே செதுக்கி கொண்டு அந்த விடா முயற்சியால எப்படி வந்தாருன்னு சொன்னா, நந்தா, பிதாமகன், கஜினி, காக்க இதெல்லாம் அவர் செஞ்ச கேரக்டர் அவர் மட்டும் தான் செய்ய முடியும், யாராலும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு எலிவேஷன்
சூர்யா பண்ற நிறைய விஷயங்கள் யாருமே பண்ண முடியும். ഏറ്റവും അധികം നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്ന ആൾക്കാരാണ് ഞങ്ങൾ മലയാളികള്. സൂര്യ തമിഴ് നടനല്ല, മലയാളികളുടെ നടനാണ്. പരിചയപ്പെട്ടിട്ടുള്ളതിൽ ഏറ്റവും സിംപ്ലസ്റ്റ് ഹ്യൂമൻ ബീയിങ് സൂര്യാണ്. அவங்கள பத்தி எவ்வளவு பேசினாலும் கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மியான ஆண்கள் இப்படி இருக்காங்க. இந்த இடத்துல நானும் அந்த மாதிரி ஆளுங்கிறத பதிவு செஞ்சுக்கிறேன். அழகான ஸ்மைல் ஒரு இருக்கும் பாருங்க, ஒரு சின்ன அழகான ஸ்மைல். என் பையனுக்கு சூர்யாவோட பாதி குவாலிட்டிஸ் ஆல்சோ வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாதி என்னங்க, முழுசா இருக்கு என்கிட்ட, முழுசா. ஒரு சொன்னேன் என்னப்பா, நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. ஏன் என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க. நான் எதிர்பார்க்க ஒரு மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ, இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப? அவன் நடிச்சான் பாருங்க ஒரு நடிப்பு, கமலஹாசனே கலங்கி போயிருப்பாரு. எல்லாரும் தியேட்டருக்கு போய் ரெட்ரோ பாருங்க. வர 1ஆம் தேதி படம் ரிலீஸ். படம் பார்த்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ போடலாம். அவ்வளோ, ரெட்ரோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.